ஹாய் குழந்தைங்களா, உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு குரங்கு, ஒரு யானை, ஒரு எறும்போட கதை. பகிர்ந்து உண்டால் பெரு வாழ்வு. ஒரு குரங்கு, ஒரு யானை, ஒரு எறும்பு 3 பேரும் நண்பர்களாக இருந்தாங்களாம். எங்கே போனாலும் ஒன்றா போவாங்களாம், ஒன்றா வருவாங்களாம். ஒரு நாள் இந்த 3 பேருக்கும் பயங்கர பசியா. அப்போ அந்த 3 பேரும் ஒரு வாழை மரத்தில் 2 பழம் பழுத்திருக்கிறத பார்த்தாங்களாம். இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. இது பற்றி நம்ம ஜெம் கிட்ஸ்ல பார்க்கலாம். ஏன்னா யானையால மரத்துல ஏறி பழமும் பறிக்க முடியாது. அதுபோல எறும்பு மரத்து மேல ஏறினாலும் அதுக்கு பறிக்கக்கூடிய சக்தி கிடையாது. ஆனா குரங்கு முகத்துல அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா குரங்கால ஏற முடியும்ல. அது உடனே குடு 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 குடுன்னு ஏறி போய் உடனே 2 பழத்தையும் பறிச்சுக்கிட்டு வந்துருச்சான். பறிச்சுட்டு வந்த குரங்கு போனா போகுதேன்னு நம்ம நண்பர்கள் தானே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஏறி போய் பறிச்சுட்டு வந்ததுனால ஒரு பழம் முழுசா எனக்கு, இருக்கிற மீதி ஒரு பழத்தை நீங்க 2 பேரும் சேர்ந்து பாதி பாதியா பிரிச்சு வச்சுக்கோகன்னு சொல்லிடுச்சான். சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பழத்தை வாங்கின அந்த யானை எறும்புக்கு தராம அப்படின்னு அந்த பழத்தை தின்னு பிடிச்சான். இதனால கோபமான அந்த எறும்பு, யானை ஏன் எனக்கு பாதி தராம நீ மட்டும் தின்னுபிட்டா, குரங்கு எனக்கு பாதி தர சொல்லிச்சா இல்லையா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு யானை, இல்லை இல்லை எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு அதனால சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு எறும்பு, அப்போ எனக்கு மட்டும் பசிக்காதா என்ன அப்படின்னு கேட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். இவங்க 2 பேரும் சண்டை பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த அந்த குரங்கு தான் சாப்பிடலான்னு வச்சிருந்த ஒரு வாழைப்பழத்தில் பாதியை அந்த எறும்புக்கு கொடுத்துட்டு மீதி பாதியை குரங்கு சாப்பிட்டுருச்சான். அப்புறம் யானைக்கிட்ட குரங்கு சொல்லிச்சான், தன்னிடம் இருப்பதை பிறருடன் பகிர்ந்து உண்டு எல்லா உயிர்களையும் அன்புடனும் அக்கறையுடனும் பாதுகாத்து வாழணும்னு சொல்லிச்சான். இதை கேட்டு மனம் திருந்திய அந்த யானை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிடுச்சான். சரி வாங்க எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இந்த கதையில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க குழந்தைகளா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். அதாவது எல்லாரும் உணவை நம் நண்பர்களுடனும் பகிர்ந்து அன்புடன் அரவணைக்கணும். மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் சந்திக்கிறேன் குட்டீஸ்களா. இந்த மாதிரி குட்டீஸ் கதைகளை தெரிந்து கொள்ள நம் கிட்ஸ் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. பாய் பாய் குழந்தைங்களா.